இப்போ வந்து நான் செய்ய போகிற மீன் குழம்பு ரெசிபி வந்து நீ எல்லாரும் காட்ட போகிற. ஆமாம், அதனால நீ நான் தயவு செஞ்சு நல்லா வை மீன் குழம்பு. பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் டேஸ்ட் தெரியாது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவேன்ல. நீ சொன்னா சரி. ஐயோ நீ நல்லா சொல்ல மாட்டியே. ஏய், நல்லா சொல்லுவேன். நீ நல்லா சொல்ல மாட்டியே. சரி சொல்லுவேன். நான் வந்து எப்பவுமே வந்து சீலா மீன் தான் அதிகமாக இங்கே வாங்குறது. இந்த வாட்டி வந்து வஞ்சரம் வாங்கியிருக்கு. சீலா ஏன்னா இந்த வாட்டி மார்க்கெட் போனப்போ குட்டி குட்டியாக இருந்தது, அதனால வாங்கல. வஞ்சரமே குட்டியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் லாஸ்ட் டைம் வஞ்சரம் வச்சோம், அப்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. அதே டேஸ்ட் நீங்கள் வருமானு கேட்டால் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி மாறுபடும். ஏன்னா எல்லா டைமும் நான் என்ன படும் மாறுபடும். இது வந்து தேங்காய் பாடி கொஞ்சம் வழுக்கையா இருந்தது அரைக்கும் போது. இந்த வாட்டி இது வந்து முத்தலா இருக்கு. ஏன் வழுக்கை சொல்லுமா சிரிக்கிறீங்க? இல்ல சொல்லிட்டு சிரிங்க. வழுக்கை ஏன் சிரிப்பா நீ அப்பப்போ வழுக்க அதனால நீ சொல்லி நான் அசிங்கப்படுத்த நானே சொல்லாமா நீ அதை சொல்லிட போயிடும் நினைச்சேன். அவன் நேட்டாக சொல்லிட்டு நல்ல வேலை வாயில் சொல்லலை, நானே சொல்லிட்டேன். இது வாட்டி தேங்காய் கொஞ்சம் பாரு முத்தலாக இருக்கு. ஆனால் முத்தலாக இருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து நல்லா அரைக்கும் போது மிளகா பொடி அதில் போட்டு அரைச்சிட்டா நல்லா அரைக்கும் மிளகா. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம். அப்படிலாம் சொல்லணுமா? சரி, அப்போ தான் இதை பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணுவாங்கல்ல. ட்ரைலாம் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம் டக்கு போடும். ஓகே, நம்ம காய்கறி விற்கிறது கூறு கட்டி வச்ச மாதிரி இருக்கு. நான் வச்சிடலாம். கெட்டப்பே அப்படி தான் இருக்கு. சரி, ஓகே, மாடலாக இருக்கும்னு நினச்சேன்டி. ஓகே, சொல்லு. இது என்னென்ன இருக்கு? இந்த ட்ரெஸ் எங்கேருந்து வாங்கணும் தெரியுமா? எங்கேருந்து வாங்கினா? பாண்டிச்சேரி போயிட்டு ரோடா பிடிக்க. ஓகே, அது ஒரு நாள். இது வந்து லைஃப் ஸ்டைலு. பேண்ட் வந்து கொஞ்சம் இருங்க, இந்த பேண்ட்டை காமிச்சிக்கிறேன். ஓகே. பேக்கெட் இருக்கு பின்னாடி, நல்லா இந்த பேக்கெட் இருக்கு. நீங்கள் நல்லா மெட்டீரியல் இது நல்லா உழைக்கும். கால் போனால் கூட அசிங்கமாக தெரியாது. ஓகே, பத்தியா எப்படி இருக்குன்னு. சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன ட்ரெஸ் போட்டாலும் குழம்பு தான் வைக்கணும், வேற என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம நிலைமை. சம்டைம் நான் வைக்கிற குழம்பு வச்சு பார்த்து எனக்கு பெருமையாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளூக்கில் நல்லா வந்துடும். அப்போ மட்டும் நான் நினைப்பேன் ஒரு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் எப்போவுமே எனக்கு ஆகாது. என்ன தூங்குறாதே பார்த்தா தட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் என்னன்னா குழம்பு நல்லா வரும்போது வந்து சந்தோஷப்படுவேன். நம்ம பெண்ணினம் வந்து சாப்பாடு போட்டு மகிழ்றதே அப்படின்னு சொல்லிட்டு சிலது ப்ளீஸ் தயவுசெய்து தமிழ் மட்டும் பேசாமல் பேசுகிறேன். சில நேரத்து இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு கஷ்டமா வெறுப்பா பொன் ஜென்மமே வேணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணும். இப்படி இருந்தவனும் அப்படி இருந்தவனும் எல்லா மாதிரியும் தோணும். ஓகே, நேரத்துக்கு அந்த மாதிரி. சரி, இப்போ இதெல்லாம் கட் பண்ணி தோல்லாம் சீவி கழுவிடலாம். ஓகே. என்னம்மா என்னாச்சு? கண்ணில் பட்டுருச்சு கை. பாப்போ இப்போ கையில் எடுத்துரு. பெரியம்மா வெயிட் பண்ணு இருக்குது, அவ்வளோதான். அதை இல்லை, இந்த கட்டர் போர்டு வந்து ஆண்டி கொடுத்தாங்க. ஆண்டி யாரா நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் ஆண்டி கொடுத்தாங்க. அவங்க யூஎஸ்லேருந்து அவங்களுக்காக வாங்கிட்டு வருவாங்க போல். வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நான் கரெக்டாக போயிடுவோம் போல் அந்த டைம்லாம். அப்போ கையில் கொடுத்து அமைச்சிருவாங்க. எடுத்துகிட்டு போகணும் போகும்போதெல்லாம். அங்கேருந்து அந்த அங்கே போட்டு எடுத்துனாங்களே குழம்பு வச்சுருந்தேன். மாமா தானே மாமு நமக்கு மாமு தாயிரு. ஒரே நிமிஷம் இருக்கு, டொமேட்டோ கட் பண்ணிடுறேன். ஒரே செகண்ட் பெருமை எடுக்கிறேன். டொமேட்டோ சாப்பிட்றீங்களா நீங்கள்? இந்தாங்க வாஷ் பண்ணிடுறேன். உடனே கீழே போட்டுருவா. டேஸ்டா இருக்கா? வா டேஸ்டா பாப்பு, பொண்ணு பாப்பு. டேஸ்ட் அம்மம்மம்மம் நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா லீனா குட்டிக்கு?
ஓகே அந்த வரைக்கும் போதும் தள்ளிக்கோ. இது வந்து இது நல்லெண்ணெய். நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் ஊத்தியாச்சு. லைட்டா நான் வந்து என்ன பண்ண போறேன், கொஞ்சமா கடுகு போட போறேன். கொஞ்சமா கடுகு, எண்ணெய் சூடாக முன்னாடி போடக்கூடாது. லைட்டா தான் கடுகு போடுறேன். கடுகு ஃபார் பேக் போன். வேலையில்லா பட்டதாரி. நல்லா இருக்கு போல கடிக்க. தோல் பீரா பாரு தொண்டையில மாட்டிக்கும். புடிச்சுக்க போய் அது கடிக்கிறதுக்கு. ஒரு குட்டி பல்லு இருக்கு, கவட்ட விழுந்துராதுல. டேஸ்டா 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 இருக்காடி தங்கம்மா, டேஸ்டா இருக்காடி தங்கம்மா. கடுகு பொரிஞ்ச உடனே லைட்டா சோம்பு. சோம்பு 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 சோம்பு. அதுல தண்ணி வருது போலயே. நீ வடையில வாங்கிருக்காத. கடிச்சு சாறு எடுத்திருக்கா அதான். இங்க வர வாய் ஷேப். சரி 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 சரி. டேஸ்ட் டேஸ்ட் அம்மா டேஸ்ட். லைட்டா சோம்பு. ரெண்டு மணி இது என்னது பெப்பர். 2 மணியா? இப்போ டைம் வேற இருக்குமே. 2 மணி இல்லையே இப்ப. ஏய் சும்மா லைட்டா வெந்தயம் போட்டனா, அதெல்லாம் போட்ட பிறகு ஆக மொத்தம் 5 பெட்டிக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இங்க போட்டுறணும். ஆமா சும்மா ஓகே. 2 அக்கா நசுக்கி உடச்சிட்டாக்கா. உடச்சிட்டால வேற தரலாம். குடு, 2 தோல் வராம மட்டும் பார்த்து குடு குடு. சரி லைட் தண்ணி இல்லை, பாப்பா மேலே தெரிக்க போகுது. என்ன பண்ணணும், இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, லைட்டா அதில் இஞ்சி இருக்கு போட்டு, அந்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே வதக்கிடலாம். டேஸ்டா இருக்கா? டொமேட்டோவா? டொமேட்டோவா? வாவ் டேஸ்டா இருக்காம்மா. மதி ஐயா ஜொல்லு கீழே வரைக்கும் போகுது. நல்லா ஊத்துது. நல்லா கடிக்க கையில கொடுத்துரு, வேற தெரியுமா? ஃபோன் குழம்புக்குள்ள வந்துருமா? விழாது. ஆமா உசாரா பிடிச்சிக்கணும். வதக்கு. ஓ நான் வதக்கணுமா? ஓகே. லீனா லீனா இங்க. லீனா பாப்பா இங்க. லீனா பாப்பாவா? பிடிமாடு தங்க பிள்ளையா நீங்க? பிடிமாடு தங்க பிள்ளையா? பிடிமாடு தங்க பிள்ளையா? குடிடி என்கிட்ட. என்னோட தங்க பிள்ளையா? அதை எடுக்கக்கூடாது. அதை எடுக்காம வரணும்னா வாங்க. வேண்டாம் 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 வேண்டாம். அச்சோ அவ கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாதா? ஏமாத்தினாலும் ஏய் அப்படி சொன்னா கோவம் வரும். ஏய் அப்படி சொன்னா கோவம் வரும். சரி 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 அன்புத்தோ. சரி 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 காம்ப்ரமைஸ். வாங்கடே வாங்கடே வடங்கடே வாங்கடே. சிந்தில குட்டா குட்டாலோ டிலுக்கு புட்டா புட்டாலோ. நோ நோ
பாப்பா பாப்பா கை எங்க பாப்பா கை எங்க? வதங்கிடுச்சு. டொமேட்டோவை தச்சிடலாம். மீனா 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 மீன் மார்க்கெட்ல மீன் காமிச்சா பயப்படணும் தானே? இது பயப்படவே இல்லை. பயப்படலையா? ப்ரான்ஸ் எல்லாம் காமிச்சோம். பயப்படலையா நீங்க? நாங்க பார்த்து பயப்பில்லை தங்க முட்டா. அவ கையில வேற தக்காளி தரேன். குழம்பு 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 அதனால நான் மீன் குழம்பு. அது என்ன அழுத்தம் பாரு. பத்தலையா வாய்க்கு? கோப்பக்கா கோப்பக்கா கோப்பக்கா. டொமேட்டோ கேட்ச். ஆமா, வதங்கிறதுக்குள்ள தேங்காய் அரைக்கிறேன், மறந்துட்டு. தேங்காய் அரைக்கிறதுல ஏதாவது போடுவியா? தேங்காய் அரைக்கிறது எதுவும் போட மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு போட்டு வதக்கிட்டோம். வதங்கினோடனே நான் என்ன பண்ணுவேன்னா அதுலேயே மிளகா பொடி போட்டுருவேன். அதுலேயே மிளகா பொடி போட்டுருவேன். இந்தா லடலண்டி 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 டடடா டடடண்டி டடடண்டி டடடா. கச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கச்சு கச்சு கச்சு. சரி, நம்ம இது வந்து அரைக்கிற கேப்பில் இது ஒரு பக்கம் அரையட்டும். இதோட அரையிற சவுண்ட் எப்படி வரும் தெரியலையே, கம்மியாக வரணும். சரி, லைட்டாக வரட்டும். மிக்சினா சவுண்ட் வரதான் செய்யும். இதோ 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 ஓடுற கேப்பில் மஞ்சப்பொடி. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள். ஆமாம், அதை லைட்டாக அப்படியே வந்து எண்ணெய். மணக்கு காரக்குழம்பு. இப்போ இது பேர் பாப்பா இங்க பாரு.
சரி ஓகே 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 ம் 2 டைம்ஸ் புளிய நல்லா புளி தேவைதான் 2 டைம்ஸ்க்குலாம் இல்லை, நமக்கு தெரியல இந்த புளியிலேருந்து அந்த ட்ரை ஆகுற வரைக்கும் அந்த ஆ, பிசு பிசு போற வரைக்கும் போகிற வரைக்கும் அது அப்போ அது புளியெல்லாம் இறங்கி ட்ரை ட்ரை ஆகணுமா. நில்லுங்க நில்லுங்க அப்ப நில்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். அப்படியே தேங்காய் ஊற்றி ஃபில்டர் பண்ண வேணாம். ஃபில்டர் பண்ணா நல்லா அரைச்சிட்டோமே. ஓகே அது தேங்காய் பால், இது தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் குழம்பு பால் ஊற்றிங்கிறது வேறு. ஓகே. இது கிட்ட காமிச்சா எவ்வளவு திக்னஸ் இருக்குன்னு தெரியும். இல்லை திக்னஸ் திக்காக தான் இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஆக்கினா தான் வந்து கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வந்துச்சு வாசனை கொஞ்சம் வாசனை. ஃபிஷ் போட்டால் ஃபிஷ் கறி குழம்பு வாசனை வரும், இல்லைன்னா அது காரக்குழம்பு, இல்லைன்னா காரக்குழம்பு வாசனை வரும். தேங்காய் ஊற்றிய காரக்குழம்பு. தேவைப்பட்டு இதை மீன் போட்டிங்கன்னா இது மீன் குழம்பு. ஆமாம் 2 in 1 இல்லை. காற்று இல்லை அவனுக்கு, அதான் தூக்கணுமா நீ? சரி சரி. மைக் எடுக்க வரக்கூடாது. சரி குழம்பு கொதிக்கிட்டோம், கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுவோம். ஓகே உப்பு போட்டுட்டு. ஓகே ஓகே. அது வரைக்கும் நம்ம அங்கே போகலாம், அது வரைக்கும் அங்கே போகலாம், காற்று வாங்கலாம். நீ இப்போ எதுக்கு ஆக்ஷன் பண்ணுற? குழந்தை இருந்துச்சு. அட பாவி, கொஞ்சம் கோணலா இருந்ததே நேர் பண்ண நானு. மீனை வந்து உடஞ்ச மீன், கையில் உடஞ்ச மீன் அதெல்லாம் போட்டுருவேன். உடையாத மீன் வறுத்துருவேன். மண்டை அதெல்லாம் வந்து குழம்புக்கு தான் டேஸ்ட். மண்டை 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 குழம்பு மண்டை குழம்பு இல்லைன்னா போதும். கருவேப்பிலை போடணும், முதல் இப்படி போட்டிருக்கணும் தலையை. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆ ஷெஃப்னா அப்படி போட்டிருக்கணும். சரி போட்டு சரி. ஆனால் வந்து மூக்கு துடைக்கவா? மூக்கு துடைக்க சரி 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 சரி. இப்போ நான் ஒரு 1000 வாட்டி கை கழுவேன். இந்த டவல் எப்படி ஈரமாக காஞ்சி வச்சிடணும், இது தொப்பை அடிச்சு பாரு, காஞ்சி வச்சிடணும். எனக்கு அந்த கையை கழுவி 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 வேலை பார்த்து. ஓகே. இதில் என்னென்ன மசாலா போடுற அதை ஃபஸ்ட் சொல்லிவிடு. ஃபஸ்ட்டு பிளெயின் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கூட்டு குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். அப்புறம் வாயேன் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். இந்த வாயேன்னு சொன்னது மட்டும் ஏதோ டைலாக் ஒரு படத்தில் இருமே, இந்த பத்ரி படத்துலையா இவர் விவேக் வந்து அதுக்கு வாங்க நம்ம கருவேப்பிலை எடுத்துட்டு வரலாம், வாங்க வாங்க வாங்க. ஓகே. என்னமோ எதுக்கு போற மாதிரி. ஆமா எங்க வீட்டு சின்ன தோட்டம் இது, கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஓனா பாரு, ஓனா பாரு. ஓனாவா? இந்த பாரு, ஏதோ இந்த கருவேப்பிலையில பூச்சி வந்துருக்கு, எகிரி மூஞ்சி விழுந்துற புத்திரி. ஓனா ஓனா. அம்மா எகிரிச்சு தான் எங்கேயோ போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. சரி ஓகே, அந்த பக்கம் நல்லா இல்லை, இந்த பக்கம் நல்லா இருக்கேன், எடுக்கிறேன். இவ்வளோ பெரிய கருவேப்பிலை மரம் டக்குன்னு வளர்ந்துருக்கு. மழை சீசன் தையில தண்ணி ஊற்றுறோம்ல, வெத்தலையே நல்லா படர்ந்துருக்கேக்கா. ஆமாம் வெத்தலை நல்லா படர்ந்துருக்கு, இது கொஞ்சம் இதாகுது.